ஆபிரகாம் ஈசாக்க இழக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஈசாக்குக்கு மட்டும் அப்பாவா இருந்திருப்பார். தேவனுக்காக அவன் இழக்க துணிந்த போது அவன் எல்லாருக்கும் விசுவாச தகப்பனாக மாறினான். அப்ப விசுவாசத்துக்காக இழக்கிறதுல ஒரு மேன்மை இருக்கு. பவுல் அப்போஸ்தலனை பாருங்க, தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நஷ்டமும் குப்பையுமா எண்ணினார். தூசியா எண்ணினேன்னு சொல்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்களேன், அவர் இழந்ததுனால அவர் கெட்டு போகல. அவர் ஆண்டவர் ஊழியத்துல வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அவர் மூலமா அற்புதம் செஞ்சார். அவருடைய கச்சைகளும், அவர் இடுப்புல கட்டியிருந்த அந்த கச்சைகளும் அற்புதம் செய்தது. தலையில கட்டியிருந்த அந்த உருமாள்களும் அற்புதம் செய்தது. பவுல ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். ஆபிரகாம தேவன் மேன்மைப்படுத்தினார், தகப்பனாக மாற்றினார். பவுல ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வேதத்துல அநேக நிருபங்களை எழுத வச்சார். இன்னைக்கும் மரித்தும் பேசுகிறார். தேவனுக்காக நீங்க ஏதாவது இழந்திருக்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார்.